பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி குலைவுகளில் கனவுகள், தீய கனவுகள் ஒரு பெரும் காரணமாக இருக்கின்றன. ஒரு மனிதரை அமைதியின்மையாக ஆக்குவது, எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்க தோண்டுவது, எதிலையுமே லைஃப் இல்லாமல் ஏற்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை இந்த தீய கனவுகள் ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. பயங்கரமான கனவுகள், கொலை செய்யப்படுவதைப் போல கனவுகள், பிரேதமாக கடப்பதைப் போல கனவுகள், கிணற்றில் விழுவதைப் போன்ற கனவுகள், தண்ணீரில் தத்தளிப்பதைப் போன்ற கனவுகள், நெருப்பில் எரிக்கப்படுவதைப் போன்ற கனவுகள், கொடூரமான மிருகங்கள் தாக்குவதைப் போன்ற கனவுகள், விரட்டுவதைப் போன்ற கனவுகள், பாம்புகள் துரத்துவதைப் போன்ற கனவுகள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த கனவுகள் அனைத்துமே மனிதனுடைய அமைதியை குலைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கனவுகளின் பிறப்பிடம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருவருப்பின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஷைத்தான் தான். அந்த கேடுகட்டவன் தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், படுக்கும்போது இவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு இல்லாத பொல்லாத விஷயங்களை அவனுடைய உள்ளத்தில் தருவதிலிருந்து, அவன் தூக்கத்தை பாழாக்குவதிலிருந்து, அவனுக்கு நிம்மதியின்மையையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்துவதிலிருந்து எல்லாத்தையுமே அந்த கேடுகட்ட ராஸ்கல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு மூமின் தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சஹீ முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரந்தத்தில் வரக்கூடிய ஆதாரமான செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட கனவுகளிலிருந்து பாதுகாப்பை 3 முறை இப்படி தேடி இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட கனவுகளின் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவும், கெட்ட கனவுகளை வாழ்க்கையில் வராமல் இருக்கவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பிற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்ட அற்புதமான துவா சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கே பாருங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி வஷர்ரி ஹாதிஹிர் ருயா. திரும்பவும் சொல்கிறேன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி வஷர்ரி ஹாதிஹிர் ருயா. திரும்பவும் சொல்கிறேன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி வஷர்ரி ஹாதிஹிர் ருயா. அன்பு நெஞ்சங்களே, அர்த்தத்தை பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி, கேடுகட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வஷர்ரி ஹாதிஹிர் ருயா, இந்த கனவின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நல்ல புரிஞ்சுக்கிறணும், தீய கனவுகள் பாதிப்பை தருமா தராதா என்ற கேள்வி முற்படும் போது தரும் தான், சில பல நேரங்களில் தரும் தான். ஏன்னா தருண் இருக்க போய் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அது தராதுன்ற பட்சத்தில் தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். அப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது மறக்காமல் இந்த துவாவை 3 முறை ஓதிக்கொள்ளணும். ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். ரப்பே, இது போன்ற கனவுகள் என்னை தொந்தரவு செய்கின்றன, என்னை நீ பாதுகாத்துரு. முன்பின் சலவாத்தை மறக்கக்கூடாது. தரூதை இப்ராஹிம் முன்பின் 3 தடவை ஓதிட்டு, முன்பின் சலவாத்தை ஓதிட்டு, இந்த துவாவை ஓதிட்டு உடம்பு ஃபுல்லாக ஊதிக்கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த தீமை கனவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், தொடர்ந்து நீங்கள் பெட்டில் உட்காந்து இந்த துவாவை ஓதி, பர்டிகுலர் துவாவை ஓதி உடம்பு முழுக்க, முக்கியமாக நெஞ்சு தலைகளை எல்லாத்துலேயும் தடவிட்டு இன்ஷா அல்லாஹ் தூங்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியான தூக்கத்துக்கு நீங்கள் ஆட்படுவீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், படுக்க போகிற நேரத்தில் அந்த பலாயை பார்த்தேன் இந்த பலாயை பார்த்தேன்னு மொபைலுக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. மொபைலை நீங்கள் பார்க்கக்கூடாது. மொபைலை நீங்கள் பார்த்துட்டு படுக்கும்போது நிச்சயமாக ஷைத்தானுடைய வழிகேட்டை தவிர்க்க முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இதை உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன் இல்லையா, எனக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.